Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லினக்ஸ்ல வந்து எப்படி வந்து Nginx சர்வர் அப்புறமேட்டுக்கா MySQL சர்வர் அப்புறம் PHP வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூட் யூசரா சேஞ்ச் ஆகிக்கணும். சோ அதுக்கு நான் ரூட் யூசர் பாஸ்வேர்ட் போடுறேன். சோ நெக்ஸ்ட் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய பிளாகில் தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கணும் ரெபாசிட்டரியை. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏபிடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கமெண்ட் நம்ம Nginx இன்ஸ்டால் கமெண்ட் போடலாம். ஸோ அது வந்து ஏபிடி இன்ஸ்டால் Nginxன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு Nginx வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து Nginx வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கரெக்டாக இருக்காக இந்த கமெண்ட் போட்டு செக் பண்ணிக்கலாம் என்னென்ன இதுலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு, என்ன ரூல்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆகிருக்குன்ட்டு. ஸோ ரூல்ஸ் வந்து இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. 84 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து MySQL சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம MySQL சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து MySQL சர்வர் இதை பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும் 8 பேக்கேஜ் 8 வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஒய் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் MySQL வந்து ப்ராசஸ் ஐடி கூட வந்துருச்சு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் நம்மளோட MySQLக்கு. ஸோ இது வந்து நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். நான் பாஸ்வேர்டு வந்து admin@123 கொடுத்துருக்கேன். admin@123 ஓகே. தப்பாக கொடுத்துட்டணும். ஓகே, எஸ்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாஸ்வேர்டுன்னு கேட்குது. எஸ், ரிமூவ், எஸ் எஸ், ரீலோட் எஸ், எல்லாத்துக்கும் எஸ் கொடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு MySQL வந்து டன்னாக வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம MySQLக்குள்ளே போயிட்டு MySQLன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும். ஓகேவா? இப்போ வந்து MySQL வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் டேட்டா பேஸஸ்லாம் சும்மா காட்டுதான்னு சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ காட்டுது. ஸோ ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்க டேட்டா பேஸ்லாம் கூட இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து PHP வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து PHP இன்ஸ்டால் பண்ண போகிறோம். PHP நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி PHP இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கமெண்டே போட்டுக்கலாம், PHP இன்ஸ்டால்னு சொல்லிவிட்டு. இந்த கமெண்ட் போடலாம் ஓகே, இல்லை இந்த கமெண்ட் போடலாம் ஓகே தான். இந்த கமெண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த கமெண்டே போட்டுப்போம். PHP 7.4 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? இது எல்லாமே PHPயோட மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாடியூல்ஸ் லைக் எல்லா வெப் பேஜ்லேயும் வந்து இந்த மாடியூல்ஸ் வச்சு தான் வந்து
சாக்கெட் சோப் ஜேசான் இதுமாரி சின்ன சின்ன மாடியூல்ஸ் இருக்கும் PHPலேயே. ஸோ இதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அதெல்லாமே இன்பில்டு பேக்கேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து PHP FPM சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதையும் இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிப்போம் எப்படி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. பெருசு பண்ணிவிட்டு கிளியர். ஃபஸ்ட்டு வந்து Nginx சர்வீஸ் வந்து என்ன இருக்கா பார்ப்போம். சர்வீஸ் Nginx ஸ்டேட்டஸ். ஓகே, Nginx ஃபைன் ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ எனக்கு Nginx. ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்ப்போம். சர்வீஸ் MySQL ஸ்டேட்டஸ். தப்பு பண்ணுறேன்னா சர்வீஸ் ஸ்பெல்லிங் தப்பு. சர்வீஸ் ஓகே we go. இப்போ வந்து MySQL சர்வீஸும் எனக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ தேர்ட் PHPயோட இது பார்க்க போகிறோம். PHPயோட இது வந்து ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். PHP FPM ஓகே, இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகணும். சர்வீஸ் PHP FPM ஸ்டேட்டஸ் அதானே. PHP FPM could not found. இன்ஸ்டால் பண்ணிட்டோமே இல்லையா? இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இது ஓகே, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு வருது. ஸோ ஏன் வரலான்னு செக் பண்ணிப்போம். ஸ்டார்ட் கொடுப்போம். ஃபெயில்டு PHP FPM until PHP FPM service found. PHP 7.4 FM. ஓகே, சர்வீஸ் PHP 7.4 FM கூட தான் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம 7.4 தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சர்வீஸும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ப்ராப்பராக. ஓகேவா காய்ஸ்? இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து Nginx பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இதுமாரி வெல்கம் டு Nginx பேஜ் வந்து வரும். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து Nginx சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எதனா வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக எதனா டவுட் கேட்கணும்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து பிங்க் பண்ணுங்கள். நான் முடிஞ்சவரைக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.